வந்துட்டு லக்னம் எக்ஸாம்பிள் லக்னம் அப்படின்னா ராசி அப்படின்னா லக்னம் மற்றும் ராசி லக்னம் மற்றும் ராசி இது லக்னம் இதுதான் லக்னம். அதாவது இதை தெளிவா விட்டு லக்னம் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு ஜனனம் நிகழும் பொழுது அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருக்கும் ராசியில் அமைந்த எந்த நட்சத்திர பாதத்தின் மீது சூரிய ஒளி உதித்தோ அதுவே அந்த ஜாதகரின் லக்னம் என்ற நட்சத்திர பாதம். சரியா? ஒரு கணனம் என்னாச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அடிவானத்தில் உதயமாகி கொண்டிருக்கும் ராசியில் அமைந்த எந்த நட்சத்திர பாதத்தின் சூரிய ஒளி எந்த ராசியில் அமைந்த நட்சத்திர பாதத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றதோ அதுவே அந்த ஜாதகரின் லக்னம் என்ற நட்சத்திர பாதம். நட்சத்திரம் பாதம் என்ற குறிப்பிட்ட ராசியே லக்னம் என்ற ராசியாகும். நிகழும் என்னன்னா குழந்தைக்கு அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருக்கும் அமைந்த ராசியில் அமைந்த எந்த நட்சத்திர பாதத்தில் பாதத்தில் இது சூரிய ஒளி விழுகின்றது அதுவே பாதத்தின் லக்னம் என்ற நட்சத்திர பாதம் நட்சத்திர பாதமாகும். நட்சத்திர பாதம் என்ற குறிப்பிட்ட ராசியில் லக்னம் என்ற ராசியில்
ஒரு ஜனனம் நிகழும் போது அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருக்கும் ராசி. ராசியில் இந்த நட்சத்திர பாதை சூரிய ஒளி, அதுவே அந்த ஜாதகருக்கு லக்னம் என்ற நட்சத்திர பாதம். நட்சத்திர பாதம் என்ற குறிப்பிட்ட ராசியே லக்னம் என்ற ராசியாகும். ராசி கட்டம். ராசி கட்டம் வந்து என்னன்னா, இங்க இருக்கிற இடம் பூமி, நமக்கு மேலதானே எல்லாமே இருக்குது. வான்வெளி, வான்வெளியில ஸ்டார்ஸ் நட்சத்திரம் எங்க இருக்குது, வான்வெளியில இருக்குது. இந்த வந்து நட்சத்திர குவியல், அததான் வந்து என்ன பண்ணலாம் 12 பாகமா பிரிக்கிறார். இருக்குது வந்து இருக்குது. நமக்கு மேலதான் ஸ்டார்ஸ் கிடக்குது. நிறைய ஸ்டார்ஸ் நட்சத்திரம். இது என்ன நட்சத்திரம் நிறைய மாதிரி வான்வெளி நிறைய நிறைய இந்த மாதிரி இருக்கும். மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த நிறைய இருக்குல்ல, இதுதான் என்ன பண்றாங்க 12 பாகமா என்ன பண்றாங்க. 12 பாகம் அப்படியே என்ன பண்றாங்க 12 பாகம் என்ன பண்றாங்க 12 பாகமா பிரிக்கிறாங்க. இப்போ அப்படி பிரிக்கும் போது ஒரு செட்டு இல்லையா, ஒரு செட்டு, இது ஒரு ராசி, இது ஒரு செட்டு, இது ஒரு ராசி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுதான் ராசி. மேசம், ரிஷபம், மிதனம், மிதனம் இதுதான் வந்து ராசி பாவம். பூமிக்கு மேல சூரியனே நட்சத்திரம் எல்லாமே இருக்குது. அந்த வந்து நட்சத்திர குவியலை வந்து என்ன பண்றோம்னா, அது வந்து 12 பாகமா பிரிக்கிறோம். 12 பாகமா பிரிக்கும் போது ஒரு பாகம் வந்து ஒரு வந்து ராசி இருக்கும். அப்போ ஒரு ராசிக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ராசிக்குள் ராசிக்குள் நட்சத்திரம் இருக்கும். ராசிக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும். நட்சத்திரங்கள் இப்போ என்ன, இப்போ வந்து லக்னம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இது வந்து மேச ராசி. இந்த மேச ராசிக்குள்ள எத்தனை நட்சத்திரம் இருக்கும், 3 நட்சத்திரம், 9 பாதங்கள் இருக்குது. 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதங்கள். இதுல பேக்ல இருந்து என்னென்ன சொல்றது, அஸ்வினி, அடுத்து பரணி, அடுத்து மேசத்துக்குள்ள 3 நட்சத்திரம் இருக்குது. இதுல வந்து எத்தனை பாதம் இருக்குது, 1 2 3 4. இதுல 1 2 3 4. இதுல 1 2 சாரி 1 2 தான், சரி 1 தான். ஏன்னா 8 பாதம், 9 பாதம். அப்போ ஒரு வந்து குழந்தை வந்து பிறகுது. அந்த டைம்ல சூரிய ஒளி வந்து எந்த நட்சத்திர பாதத்தின் மீது இருக்கோ அந்த நட்சத்திரம் என்ற ராசி தான் லக்னம். இல்லையா, உதாரணத்துக்கு இந்த சூரிய ஒளி இந்த கார்த்திகை 1ஆம் பகுதி குழந்தை பிறக்கும் போது சூரிய ஒளி
எந்த நட்சத்திர பாதத்தின் மீது விழுகிறதோ அந்த நட்சத்திரம் அமைந்த ராசி தான் லக்னம். இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திர பாதம் அமைந்த ராசி லக்னம். அப்போ இப்ப என்னது, கார்த்திகை 1 மேல கார்த்திகை 1 என்ற நட்சத்திரத்தின் மீது சூரிய ஒளி விடுவதனால லக்னம் மேஷத்தில் அமையும் என்று பொருள் கொள்ள வேண்டும். லக்னம்னா லா சொன்னோம், லாம் போடணும். லாம் போட்டு கீழே ஒரு கோடு போட்டா லக்னம். லக்னம் எது? லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்து ராசி. அதாவது என்ன, ராசி கட்டத்துல சந்திரன் எந்த ராசியில் அமைகின்றாரோ ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த ராசியில அமையறப்போ அதுவே ஜென்ம ராசி. ஜென்ம ராசி என்று பொருள். ஜனன காலத்தில் சந்திரன் அமைந்த நட்சத்திரம் அமைந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகி சந்திரன் அமைந்த ராசியே ஜென்ம ராசி. உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் இந்த ராசி கட்டத்தில். அப்போ இந்த ஜாதகரினுடைய ராசி எது கேட்டாங்கன்னா, இந்த ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இந்த கட்டத்துல சந்திரன் மகரத்துல இருக்கிறாரு. ராசி மகர ராசி. சந்திரன் எந்த ராசியில அமைகின்றாரோ அதுதான் அந்த ஜாதகருக்கு ராசி. அதுக்கு ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது சூரிய ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் விழுதோ அந்த நட்சத்திர பாதம் எந்த ராசியில அமையுதோ அதுதான் குழந்தை பிறக்கும் போது சூரிய ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் விழுகின்றதோ அந்த நட்சத்திர பாதம் எந்த எந்த ராசியில் அமைகின்றதோ அந்த ராசி தான் ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம லக்னம் என்று சொல்லுது. ரைட்டா? அதே போல ராசின ஒரு குழந்தை பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில அமைகின்றாரோ அந்த ராசி தான் ஜென்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமைகின்றாரோ அந்த நட்சத்திரம்
ஜென்ம நட்சத்திரம் என்று பொருள் கொள்வது. அவ்வளவுதான். லக்னம் ராசி பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்.